அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வாணிபுத்தூர்லேருந்து வடக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வரணுங்க. 4 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த 1 ஏக்கரா பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாழைக்காடு தாங்க. ஆனால் ஒரே சதுரத்துக்கு செவ்வக வடிவில் அப்படியே பூமி 1 ஏக்கரா ரோடு பேஸ்லேயே கட் ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. நம்ம காட்டுக்குள்ளே என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போ வாழையும் வச்சுருக்குதுங்க, தென்னம்பழையும் வச்சுருக்குதுங்க. ஏகமாக லைன் பிடிச்சிங்க. இந்த அடுத்தது தென்னம்பழையும் வச்சுருக்குதுன்னு பாருங்களேன். நம்மளுக்கு அடுத்தது தென்னந்தோப்பாக ஆயிருங்க. இந்த ஒரு 4-5 வருஷத்தில் நம்மளுக்கு தென்னந்தோப்பு அமைஞ்சிரும்னு பாருங்களேன். பூமி சுற்றி வர பென்ஷன் போட்டு காங்கிரீட்டு சைடு கட்டி விட்டுங்க, கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. ஆனால் பூமி நல்ல பூமி தாங்க. பூமி நம்ம சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் சரளி மண் தான் பாருங்களேன். சரளி மண்ணாக இருந்தாலும் நம்மளுக்கு அமைப்பான பூமிங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்மளுக்கு போரு சர்வீஸு தனியாகவே இருக்குதுங்க. 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க, போரு இருக்குது. ஒரு சதத்துக்கு சாரமான பூமி தான். செவ்வகோடியில் அப்படியே வந்துடும். எந்த மூலையும் நம்மளுக்கு கட்டாகாதுன்னு பாருங்கள். அதை பாருங்கள். பூமி அருமையான பூமிங்க. ஆனால் கொஞ்சம் சரளி மண் தாங்க. சரளி மண்ணாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெள்ளாமை அருமையாக வருங்க. வாழை பாருங்கள் வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் சரளி மண் தாங்க. எந்த மூலையும் கட்டாகல. சுற்றி வர நம்மளுக்கு சைடு கட்டி விட்டுங்க, கம்பி வேலி போட்டு பென்ஷன் போட்டு வச்சுருக்குதுங்க. போர் இதுதான் பாருங்களேன். இந்த காட்டுக்கு ஈசானிலேயே போர் போட்டிருக்குதுங்க. ஒன்றும் போர் நம்மளுக்கு ஈசானியில் தான் போட்டிருக்குங்க. வீடு குபார மூலையிலே கட்டியிருக்கிறாருங்க. சின்ன வீடாக மீடியமாக. இதே கல் கட்டடம் பாருங்க. கட்டடம் போட்டு கம்பி வேலி போட்டிருக்குதுங்க. கம்பி மேலே கட்டடம் போட்டுங்க, கம்பி வேலி போட்டிருக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கு கடுதாங்க. ஒரு நேராக தாங்க இருக்கும். சாரியாக வச்சுட்ருக்குறாருங்க நாங்கள். ஆனால் தென்னந்தோப்பு ஆயிருங்க. இன்னும் 2-3 வருஷத்தில் தோப்பாகவே ஆயிருங்க. காய்க்கே வந்துடும். இப்போ தான் வச்சுருக்குறாங்க. வச்சு ஒரு வருஷம், ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. கட்டடம் பார்த்துங்க. கட்டடம் அப்படி கருங்கல் கட்டடம் எப்படி போட்டிருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ நீட்டாக போட்டிருக்குதுங்க. இது தாங்க பாருங்கள் பூமிங்க. இந்த 1 ஏக்கரை நம்ம பார்க்க வந்தோம்லாங்க. இதுதாங்க இந்த வாழைக்காடு மட்டும்தான் பாருங்களேன். இந்த தென்னங்கன்னாடைங்க அப்படி கம்பி வேலி போட்டு கட்டடம் போட்டுங்க, நீட்டாக இருக்குதுங்க. 1 ஏக்கராங்க. 10 HP சர்வீஸு, போரு சர்வீஸு எல்லாம் இருக்குது. வசதி இருக்குதுங்க. ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி வருங்க. ரோடு பேஸ் காமிக்கிறேங்க. காடு நல்ல காடு தாங்க. கொஞ்சம் கல் பொறுக்கிட்டோம்னா இந்த காடு அருமையான காடு தாங்க. தென்னம்பழம் வச்சுருக்குது. நான் இன்னும் 2 வருஷத்தில் 1 ஏக்கரை தென்னந்தோப்பாக வரும்னு பாருங்களேன். இது ஏக்கரா பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கரை விலை பார்த்திங்கன்னா 75 லட்சம் ரூபா பார்ட்டி சொல்கிறேன். அப்படிங்க ஏதோ உடனடி கரையம்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. இதுதான் பாருங்களேன். அதான் அந்த வீடு தாங்க. சின்ன வீடு, ஒரு கச்சிதமாக ஒரு மீடியமான வீடுங்க. ஒரு குடும்பம் தங்கிக்கலாங்க. ரோடு பேஸ் பார்த்துங்க. இதுதான் ரோடு பேஸுங்க.
இதிலிருந்து ஸ்டார்ட்டுங்க. ஒரே நேராக தான் போகுங்க. ஒரே நேராக போகும்னு பாருங்களேன். அப்படியே செவ்வக வடிவில் எதுவும் கட் ஆகாதுங்க. இந்த மண்ணுக்கு பாருங்கள் தேங்காய் எப்படி வந்திருக்குதுன்னு. பயங்கரமாக வந்திருக்குதுங்க. மண் அப்பேற்பட்ட மண்ணுங்க. இந்த கட்டடத்தை அடைங்க. கட்டடம் கடைசி வரைக்கும் ரோடு பேஸ் வந்து ஒரு 150 அடி வருங்க. அப்படியே ஒரு நேராக தான் போகும்னு பாருங்களேன். தேங்காய் பார்த்துங்க. இது அப்படியே ஒரு நேராக தான் போகுங்க. வாங்க நம்ம கம்பி வேலி பாருங்கள். கருங்கல் கட்டடம் போட்டு கம்பி வேலி போட்டு சுற்றி வர அப்படியே ஒரு சதரத்துக்கு சதரமாக தருங்க. தேங்காய் பார்த்துங்க எப்படி காயின்னு. இந்த காய் நான் எங்கேயுமே பார்க்கலைங்க. இந்த சைஸு சும்மா ஒரு காய் பானை சோடுங்க. பாருங்க ஒரு காய் பானை சோடு இருக்குதுங்க. அந்தளவு காய்ங்க. சும்மா இந்த மண்ணுக்கு அப்படி தேங்காய்னா அப்படி வந்து காப்பு பிடிச்சிருக்குதுங்க. இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில். இது நம்ம பூமி சேனலுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பழனிசாமி. தேங்காய் பாருங்க கொலை கொலையே தாவுது. எதுவும் கட்டல. வீடு இதுதாங்க.